ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருக்குறோம். அதில் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம்ல. அதில் ரொம்பவும் முக்கியமாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் ஒன்று வாட்ஸ்அப். ஆமாம், வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்ட் மொபைலில் தவிர்க்க முடியாத ஒரு அப்ளிகேஷனாக மாறிவிட்டது. நம்ம பிடிச்சவங்களுக்கும் சேட் பண்ணுறதுக்கு மற்றும் ஆடியோ கால்ஸ், வீடியோ கால்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் பலதரப்பட்ட பர்சனல் தகவல்களை நான் எல்லோருக்கும் சென்ட் பண்ணுறோம். இந்த வாட்ஸ்அப்பில் புதிய அப்டேட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. டிஸப்பியரிங் மெசேஜ். நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் 7 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். என்ன ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, இதுதான் வாட்ஸ்அப் கொண்டு வந்துள்ள நியூ அப்டேட். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு தேவையான சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் வரும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க, நம்ம சேட் பண்ண விஷயங்கள் சேட் பண்ணி 7 நாளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும்னு. அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட். ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம யாரோட சேட்டை இப்படி டிஸப்பியர் பண்ணியிருக்கிறோமோ அவங்களுக்கும் இது நோட்டிஃபிகேஷனாக போயிடும். இந்த ஆப்ஷனை குரூப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் அட்மின் இதை செட்டிங்ஸாக பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்து டவுன்லோட் சேட் ஹிஸ்டரி. என்ன, நாங்கள் சேட் பண்ணதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாமா? ஆமாம், உண்மைதான். எப்படி ஒரு சேட்டில் உள்ள ஃபுல் சேட் ஹிஸ்டரியும் டவுன்லோட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். முதல்ல வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு பர்டிகுலர் சேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மேலே அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணும்போது மோர் ஆப்ஷன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் போங்க. அதில் எக்ஸ்போர்ட் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா எங்கே சேவ் பண்ணணுன்னு கேட்கும். எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். நான் கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணால் நாம் பண்ணின ஃபுல் சேட்டும் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ வாட்ஸ்அப்பை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் செக்யூரிட்டி. என்ன தான் தேர்ட் பார்ட்டி செக்யூரிட்டி அப்ளிகேஷன் வச்சு நம்ம வாட்ஸ்அப்பை லாக் பண்ணாலும் திருப்தி வர மாட்டேங்குதா? இப்போ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எதுவும் யூஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து செக்யூரிட்டி பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஆப்ஷனில் ப்ரைவசிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கடைசி ஆப்ஷன் ஃபிங்கர் பிரிண்ட் லாக், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்லாக் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணும்போது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் செக்யூரிட்டி ஆன் ஆகிரும். எப்போது லாக் ஆகணும், லாக் ஆனதும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுமா வேண்டாமாங்கிற ஆப்ஷன் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. இனி உங்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் சேஃபாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.